இந்த 7 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்த ஒரு பழக்கம் அப்படின்றது தான் சொல்றாங்க. அதாவது என் ஃப்ரெண்ட் இது யூஸ் பண்றாங்க, இது இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, அவங்க வந்துட்டு இது 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 சாப்பிடு, அதாவது இந்த கூலிப்பா, அதுதான் வந்து ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ இது எப்படி ஸ்கூலில் வந்து இது ஒரு பழக்கமாக வருது. இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இது 7 பேருமே அதில் தான் உங்களோட அடிக்ஷன் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வெளியில் கூட்டு போகும்போது இந்த அவுட்டிங் பசங்கள்லாம் சேர்ந்து போகும்போதே வந்துருது. இது வந்து டீனேஜில் நடக்கிறது. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது பார்க்கும்போது தே ஆர் இன் சேம் ஸ்கூல். அந்த ஒரு ப்ரீ டீன்லேருந்தே அது வந்து ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ் இதில் இன்னொரு தப்பு பண்ணுறது, உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், உன் ஃப்ரெண்டு அதுவா அப்படி கேட்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி கேஷுவல். அதாவது அவங்களுக்கும் தெரியாதுல்ல. இப்போ 8லேருந்து 13னா ஸ்டில் தே ஆர் கிட்ஸ் தான். நம்ம ப்ரீ டீன் அதை டிஃபைன் பண்ணுறோம், பட் ஸ்டில் தே ஆர் கிட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், ஃப்ரெண்டுனா வந்து எப்படி இருக்கணும் அவங்க அப்படின்ற அந்த எஜுகேஷன் இஸ் மச் நீடட்.